சார் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த 7ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிற சுமதிங்கிற பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பத்திரிகை ஆபீஸோட கண்டிப்பா கடித தொடர்பு இருந்தே தீரணும். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு கதாசிரியன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, நாங்க 2 பேருமே இந்த ஏரியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. சீக்கிரமா நகையை மீட்டுக்குங்க, இல்ல நகை மூழ்கிடும் அப்படிங்கிற மார்வாடி கடை நோட்டீஸ் தான் மாசம் ஒரு முறை தவறாம அந்த பொண்ணு பேருக்கு வரும். ஒரு தடவை மட்டும் இல்ல, 2 தடவை இல்ல, மாசம் 3 ட்ரிப் கூட வரும். ஏங்க, அவ ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணாச்சே, அவ்வளவு நகை எப்படி அடமானம் வைக்க முடியும்? ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்க அப்பா ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவரு. என்ன அங்கிள், என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல சுரேந்தர், நீ உள்ள போ. ஏப்பா, அங்கிளோட திங்ஸ் எல்லாம் ஏன் இப்படி சிதறி கிடக்குது? சுரேந்தர், இனிமே அந்த ஆள் அங்கிள் மென்ஷன் பண்ணலாம். சுரேந்தர், நீ உள்ள போ, நான் ஊருக்கு போறேன். இருங்க, சொல்லுங்கப்பா, என்ன நடந்தது? நான் சொல்றேன் மாப்பிள. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தகவல் கிடைச்சது. அந்த ஆளு போதை மருந்து கடத்தி போலீஸ்ல சிக்கி 3 வருஷம் கம்பெனி கைதியா இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காரு. டாடி, கொஞ்சம் இப்படி வாங்க ப்ளீஸ். டாடி வாங்க. டாடி, அங்கிள் கிட்ட சாரி சொல்லுங்க. சுரேந்தர், என்ன அர்த்தம் இல்லாம இருங்க பேசுறீங்க? அங்கிள், சொல்லுங்க. நெவர். ஓகே, இவரை கைதின்னு சொல்றீங்கல்ல, இவர் கைதியா உள்ள போகாம இருந்தா உங்க பையன் நான் கைதியா உள்ள போயிருப்பேன். நான் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தப்போ என்னோட ரூம்மேட்ஸ் 3 பேர்ல ஒருத்தன் போதைப் பொருள் கடத்துறவங்க கூட கனெக்ஷன்ல இருந்தா. எங்க யாருக்குமே தெரியாது. ஒரு தடவை போலீஸ் வந்து ரூம் செக் பண்ணி போதைப் பொருள் எடுத்தாங்க. கனெக்ஷன்ல இருந்தா தப்பிச்சிட்டான். ஆனா நாங்க 3 பேரும் அரெஸ்ட் ஆக வேண்டிய நேரத்துல அங்க ஸ்டோர் கீப்பரா இருந்த அங்கிள் தான் ஒருத்தன் பண்ண தப்புக்கு உங்க 3 பேரோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வழியை ஏத்துட்டு வேலையும் போய் ஜெயிலுக்கு போனாரு. அப்ப நான் இவர்கிட்ட நீங்க வெளியே வரும்போது உங்க ஃபியூச்சருக்கு நான் பொறுப்புன்னு வார்த்தை கொடுத்து இங்க வர சொல்லியிருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஏன் ஃபியூச்சருக்காக மில்லுக்கார பொண்ணு விஷயத்துல தப்பு நடந்துட கூடாதுன்னு அவரோட டவுட்ஸ் அப்ப கேட்டிருந்தாரு. அது பிடிக்காத நீங்க இவர் கைதிங்கிற காரணம் கிடைச்ச உடனே வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தான் நான் சொல்லி கூட நீங்க சாரி கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சுரேந்தர், நான் விடுங்க. சொல்றேன். அங்கிள் இந்த வீட்டுல இருந்தா நான் இருப்பேன், இல்லன்னா நானும் கிளம்புறேன். சுரேந்தர், விடுங்க அங்கிள், அப்பா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூப்பிடட்டும், அப்ப வரலாம். சுரேந்தர் அவசரப்படாத. வாங்க. சுரேந்தர், சுரேந்தர், இவன் குடியில இருந்து விடுபடுவான்னு பார்த்தா குடும்பத்துல இருந்து விடுபட்டுவான் போல இருக்க. படிக்கிற காலத்துல இவன் பண்ண சேஷ்டை இருக்கே, அதுல உன்னை உதாரணமா சொல்றேன், கேட்டுக்கோ. சரிம்மா, நீ சொன்ன விஷயத்தை அப்படியே போய் நான் சுரேந்திரா அவங்க அப்பா கிட்ட சொல்றேன். கண்டிப்பா சுரேந்திர அதை நம்புவார். 100% இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா ஒண்ணு, அந்த கல்யாணத்துக்கு முன்னால உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீ சம்மதம் சொல்லு. என்ன யோசிக்கிறேன்? முதல் சுரேந்தர் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்பா, அப்புறம் என் கல்யாணத்தை வச்சுக்கோ. ஏன் அந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ எதுக்காக டைம் எடுத்துக்கணும்? நானா சுரேந்தரை பத்தி நினைக்கலனாலும் அவரை பத்தி நான் நினைப்பேன். அவங்க அம்மா என் மனசுல விதைச்சு விட்டாங்க. இன்னொரு பொண்ணு கழுத்துல சுரேந்தர் கையால தாலி ஏறும்போது அவரை பத்தின நினைப்பு என் மனசுல தானா இறங்கிடும். அதுக்காக தான் அவர் கல்யாணம் முதல் முடிட்டோன்னு. டாடி, நான் காலேஜ்ல யாரோ ஒரு பொண்ணு கிட்ட இப்படி வம்பு பண்ணத உன்கிட்ட சொன்னா நீ திட்டுவேன்னு நான் அம்மா கிட்ட மட்டும்தான் பர்சனலா இந்த மேட்டரை சொல்லியிருந்தேன். இதே அந்த மில்லுக்கார பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருக்கானா கண்டிப்பா அம்மா மூலமா தான் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன விஷயம் பூர்ணம்? இது வெறும் ஃபாஸ்ட் போலிங் தான். ஸ்பின் இனிமே தான் இருக்கு. சொல்லட்டுங்க. ஒண்ணு இல்லப்பா, அந்த மில்லுக்கார பொண்ணு அம்மாவோட பேசும்போது சொல்லிருக்கா, அவ ஏதோ கதை எழுத ரைட்டராங்க. டாடி, இது பாத்தீங்களா ஸ்பின்னோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு? 100% இல்ல 110%. அம்மா பார்த்தப்ப அந்த மில்லுக்கார பொண்ணு தான். என்ன அங்கிள், ஏன் நீங்க மட்டும் இன்னும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் டவுட்ல தான் க்ளீன் போல்ட் ஆகி போச்சே. டாடி, உடனடியா கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். உங்க பையன் என் பொண்ணையே கட்டிக்குவான், கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி 2வது தடவையா கூப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா 2வது தடவையும் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இவர் போய் சேர்ந்துருவாரு. சே
இந்த வாட்டி எந்த குழப்பமும் இருக்காதுங்க. ஏமா என்ன அவதி? நல்ல வேலைப்பா. சுமதி குறுக்க வந்ததுனால பிரேக் அடிச்சேன். இல்ல இந்த லாரிக்காரன் தாறுமாறா போன ஸ்பீட பார்த்தா நம்ம 2 பேரை அடிச்சு க்ளோஸ் பண்ணிருப்பான். கரெக்ட்பா. சுமதியோட ராசியால நம்ம 2 பேரும் உயிர் பொழிச்சோம். தேங்க்யூ சுமதி. என்ன கலை? அவங்க யாருன்னே தெரியலம்மா. நம்ம வீட்ல யாரா இருக்காங்கன்னு கேட்டாங்க. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. சரி கொஞ்சம் இருங்க, வீட்டு வேலைக்கார பொண்ணு சுமதி இருக்காங்க, கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். ஓ, எஜமானி அம்மா கூப்பிடுறாங்க. எஜமானி அம்மாவா? ஆமா, சுரேந்தர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா அப்ப இவங்க உனக்கு எஜமானி அம்மா தானே? வேலைக்கார பொண்ணு சுமதியா? ஆமாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பணவரையில பாக்குறது தான் த்ரில்லுன்னு அவர் என்ன பார்க்க வரலையா? அதே த்ரில் எனக்கும் இருக்கட்டும் தான். நானும் அவரை பார்க்க வரல. ஆனா இவங்க 2 பேரும் ஒரே தொல்லுங்க அவரை பார்க்கணும்னு. இவங்க 2 பேரும் உள்ள கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நான் இங்கே இருக்கேன். ஐயோ, நான் நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு இப்பதான் வெளியில கிளம்பி போனாரு. அடடா, இப்ப என்னடி பண்றது? வீட்டை தான் பாத்துட்டீங்கல்ல, நாளைக்கு திரும்பி வந்து பாருங்க. நான் போயிட்டு வரேன் சுமதி. இருங்க, உள்ள வாங்க, ஏதாவது குடிச்சிட்டு போலாம் வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சாமிக்கு எழுதுற லெட்டர் இங்கதான் எழுதணும். ஆமா, சாமிக்கு எழுதுறீங்க சரி, போஸ்ட் பண்றதுக்கு என்ன ட்ரெஸ் எழுதுவீங்க? கிண்டலா? இது பாத்தியா, நான் சாமி கிட்ட கேக்குற கோரிக்கை எல்லாம் இந்த மாதிரி ஒரு லெட்டரா எழுதி இந்த ராமாயண புக்குக்குள்ள வச்சிருவேன். அது நிறைவேறினதும் இதுல சொருகிடுவேன். இது என்னோட ஹேபிட். இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமருக்கு என் விருப்பப்படி சுமதியே எனக்கு மருமகளா வர நீ அருள் புரியணும். வணக்கம். திருவேற்காடு கருமாரி அம்மன்னாலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. இதோ பிரஸ்ல இருந்து பத்திரிக்கை வந்த உடனே முதல் வேலையா கோயிலுக்கு போயிட்டு உங்க பையன் பேர்ல என் பொண்ணு பேர்ல எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு முதல் பத்திரிக்கையை உங்களுக்கு வைக்கலான்னு வந்திருக்கேன். ரெண்டாவது தடவையும் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இவர் போய் சேர்ந்துருவார்.